வணக்கம் வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் இனிய குழந்தைகள் தின நல்வாழ்த்துக்கள். வணக்கம் வணக்கம். இந்த குழந்தைகள் தின விழாவை சிறப்புடன் ஏற்பாடு செய்த நம் தலைமை அருட் சகோதரி அவர்களுக்கு வணக்கம் வணக்கம் வணக்கம். மற்றும் இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் எங்கள் வில்லுப்பாட்டு குழுவின் சார்பாக வணக்கம் வணக்கம் வணக்கம். எங்கள் வில்லுப்பாட்டு குழுவோடு சேர்ந்து பூமியை புதுப்பிப்போம் என்கிற வில்லுப்பாட்டினை உங்களுக்கு சமர்ப்பிக்கின்றோம். தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட ஆனால் தமிழ் மகளே, தந்தருள்வாய் தமிழ் மகளே. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட வில்லினில் பாட தந்தருள்வாய் தமிழ் மகளே. அன்பான குழந்தைகளே, குத்துப்பாட்டு, ஆமா, கும்மிப்பாட்டு, ஆமா, கானாப்பாட்டு, ஆமா, அதோட சிறப்பான, சுவையான, சூப்பரான, அருமையான, அற்புதமான பாட்டு தான் இந்த வில்லு பாட்டு. ஆமா, வில்லு பாட்டு தானே. எனக்கு இந்த வில்லு பாட்டு நல்லாவே தெரியும். தெரியுமா? எங்க பாடி காட்டு. ஏ வில்லு 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 வில்லு, ஏ வில்லுன்னா ஏ சொல்லுன்னா, ஏ ரம 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 கிட்ட வில்ல கேட்டேன், பீமா 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 கிட்ட கதைய கேட்டேன். ஏ நில்லு நில்லு, நீ என்ன வில்லு பாட்டு பாட சொன்னா வில்லு படத்துல வர பாட்டு பாடுற? வில்லு பாட்டுனா வில்லு பாட்டுனா வில்ல கருவியாக்கி சொல்ல கானமாக்கி. ஆமா, இப்ப எதுக்கு ஆமா ஆமா பாடுறீங்க? வில்லு பாட்டுனா ஆமா போடுறதுதானே வழக்கம். அடப்பாவமே, இப்படி எல்லாத்துக்கும் ஆமா போட்டா நான் எப்படி விஷயத்தை சொல்லுவேன்? என்ன கொஞ்சம் சொல்ல விடுங்க. சரிங்க ஐயா. தந்தனத்தம் என்று சொல்லியே வில்லினில் பாட, ஆமா வில்லினில் பாட. என்ன என்ன ஆமா போட வேணாம்? நீங்க தானே ஆமா போட வேணாம்னு சொன்னீங்க. ஆனாப்பட்ட அன்பான குழந்தைகளே, இவங்களை எல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படி பாட போறேன்? ஆனாலும் சொல்ல வந்ததை நீங்க நம்ம ஐயா சொல்லுவாரு, கேளுங்க கேளுங்க கேளுங்க. சொர்க்கமே என்றால் ஆகாது ஆகாது, நம் பூமிக்கு இணையாக எதுவுமே இல்ல. ஆமா, அதுக்கு என்னக்கா இப்போ? சொல்றேன். சொர்க்கத்தை பெற்ற இந்த பூமிக்கு ஆபத்து ஆபத்து. ஆபத்தா? எதனாலக்கா? ஆபத்து ஒரு அரக்கனால. அரக்கனா? ஆமா, பாலித்தீன் அரக்கனால ஆபத்து ஆபத்து. என்னக்கா பாலித்தீன் அரக்கன்னா என்னன்னு சொல்றீங்க? இந்த பாலித்தீன் பைகளால எவ்வளோ நன்மைகள் இருக்கு. கடைக்கு போனாலும், சாப்பாடு வாங்க போனாலும், டீ வாங்க போனாலும், கை வீசிட்டு போனாலும் வாங்கிட்டு வரலாமே. அப்புறம் நீங்க ஏன் அரக்கன்னு சொல்றீங்க? அது எப்படி அரக்கனாவாங்க? பச்சை கலரு சிங்குசா, மஞ்சள் கலரு சிங்குசா, சிவப்பு கலரு சிங்குசா, கருப்பு கலரு சிங்குசா, சிங்குசா 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 சிங்குசா, வண்ண வண்ண கலர்ல விதவிதமா டிசைன்ல கிடைக்குது. ஆமா, அதுதான் நம்ம உசுரையும் பூமி உசுரையும் கெடுக்க வந்த அரக்கன். அப்படியா? அத பத்தி விளக்கமா சொல்லுங்க. ஆமா,
பூச்சி பூச்சி பூ பூச்சாண்டி பாலித்தீன் என்னும் மரக்கண்டி பூச்சி பூச்சி பூ பூச்சாண்டி பாலித்தீன் என்னும் மரக்கண்டி நம்மள அடிச்சு ஜெயிச்சாண்டி நம்மள அடிச்சு ஜெயிச்சாண்டி. அதாவது பாலித்தீன் பைகள் நமக்கு ஒரு மரம் இல்லை, நாமளா தேடிக்கொண்ட சாபம். ஆமா ஆமா பிளாஸ்டிக் பை என்று மக்காது. ஆமா மண் சத்தை உறிஞ்சிடும். ஆமா பிளாஸ்டிக் பாட்டில் எத்தனை வருஷம் ஆனாலும் அழியாது. ஆமா பிளாஸ்டிக் பைகளில் சாப்பாடு, டீ, காபி வாங்கி சாப்பிடும் போது மனித உடலில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஆமா கேன்சர் போன்ற கொடிய நோயை கொண்டு வரும். ஆமா அது மட்டுமா, பிளாஸ்டிக் பை மழை நீரை நிலத்தடிக்கு சென்றடையாமல் தடுத்துவிடும். அதனால நாம பிளாஸ்டிக்க மறந்துடணும் மறந்துடணும் மறந்துடணும். மண்ணையும் மனுஷரையும் மக்கள் செய்யும் மக்காத நெகிழியை ஒழிச்சிடுவோமே ஒழிச்சிடுவோமே. ஆமா ஒழிச்சிடுவோமே ஒழிச்சிடுவோமே. சரி சரி, தீமையான பிளாஸ்டிக் நமக்கு வேண்டாம். அப்ப அதுக்கு பதிலா நாம எதை பயன்படுத்தட்டும்? நீ நீ கேக்குறதுக்கு வழி இருக்கு, இத சொல்றேன் இத சொல்றேன். நீ கேக்குறதுக்கு வழி இருக்கு, இத சொல்றேன் இத சொல்றேன். வாழை இலையில உணவை வாங்கு வாங்கு, வாழை இலையில உணவை வாங்கு வாங்கு. துணிப்பையில பொருளை வாங்கு வாங்கு, துணிப்பையில பொருளை வாங்கு வாங்கு. பித்தளை சில்வர் பாத்திரத்தில் தண்ணீர் குடி தண்ணீர் குடி. பித்தளை சில்வர் பாத்திரத்தில் தண்ணீர் குடி தண்ணீர் குடி. அரசாங்கம் சொல்றத நீயும் கடைபிடிச்சா கடைபிடிச்சா. அரசாங்கம் சொல்றத நீயும் கடைபிடிச்சா கடைபிடிச்சா. நம் வீடும் நாடும் பள்ளியும் நாமளும் நலம் பெறுவோம் நலம் பெறுவோம். வீடும் நாடும் பள்ளியும் நாமளும் நலம் பெறுவோம் நலம் பெறுவோம். அப்ப இனிமே நான் கடைக்கு மஞ்ச பையோட தான் போவேன். நீ மட்டுமா? நானும் சாப்பாடு டீ வாங்க பாத்திரத்தோட தான் போவேன், வாழை இலையில தான் சாப்பிடுவேன். நெகிழியை பயன்படுத்தினால் என்றும் தீமை நமக்கு தான். ஆமா ஆமா இயற்கை அன்னை இறப்பதால் இழப்பெல்லாம் நமக்குத்தான். ஆமா. இப்படி ஒரு கொடுஞ்செயலை இனி யாரும் செய்யாதீங்க. இந்த அழகான பசுமையை கொய்யாதீர். ஆமா. இனி ஒரு விதி செய்வோம், புது விதியை புகுத்திடுவோம். இனி ஒரு விதி செய்வோம், புது விதியை புகுத்திடுவோம். நிதம் ஒரு விதி செய்வோம், நிதம் பூமியை புதுப்பிப்போம். இனி ஒரு விதி செய்வோம், நிதம் பூமியை புதுப்பிப்போம். இந்த அருமையான தருணத்துல உங்க எல்லாத்தையும் இந்த நல்ல விஷயத்தை பகிர்ந்தது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இந்த சந்தோஷத்தோட மங்களம் பாடி இந்த வில்லு பாட்டை முடிச்சிடலாமா? ஆமா முடிச்சிடுவோமே. மங்களம் மங்களமே எங்கள் அன்பு குழந்தைகளே, மங்களம் மங்களமே எங்கள் அன்பு குழந்தைகளே. மங்களம் மங்களமே எங்கள் அன்பு குழந்தைகளே. வாழிய வாழியவே எங்கள் பூமியே வாழியவே. வாழிய வாழியவே எங்கள் பூமியே வாழியவே. மங்களம் மங்களமே எங்கள் பூமியே வாழியவே. இதுவரைக்கும் எங்க வில்லு பாட்டை கேட்டு ரசித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆமா மாணவ மாணவிகளுக்கும் ஆமா இருபால் ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. ஆமா ஆமா
மற்றும் நம்ம இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நம் விழாவை சிறப்பித்த சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. மேலும் நமது அழைப்புக்கு ஏற்ப வருகை தந்த அசிசி இல்ல தலைமை அருட்சகோதரி அம்மா அவர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி.